வணக்கம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தினுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கக்கூடிய ஒரு காணொலி காட்சி மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. ईवीएम पे मुझे कल भी भरोसा नहीं था, आज भी नहीं भरोसा. मैं 80 की 80 सीट जीत जाऊं तब भी नहीं भरोसा. और मैंने अपने चुनाव में कहा था अध्यक्ष महोदय कि ईवीएम से जीत करके ईवीएम हटाने का काम करेंगे. न ईवीएम का मुद्दा मरा है, न जाएगा खत्म. जब तक ईवीएम नहीं हटेगी हम समाजवादी लोग उस बात पर अड़ग रहेंगे. இதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அகிலேஷ் யாதவனுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் நாங்கள் இப்போது பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட வாக்கு இயந்திரங்களின் மீது, அதில் நடத்தக்கூடிய மோசடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. வாக்கு இயந்திரங்கள் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பங்களை செய்ய முடியும், அதில் துளி கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொல்லக்கூடிய வீடியோ இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது. இதே அகிலேஷ் யாதவ் தான், உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும், கொரோனா தடுப்பு மருந்து தொடர்பாக அவர் அதை போட்டுக்கலை, அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அது பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் என்று அவர் அன்றைக்கு பேசினார். இவரும் உலகத்தினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் தான் இந்த அகிலேஷ் யாதவ். அப்போ கொரோனா தடுப்பூசி விஷயத்திலையும் அவர் சொன்னது இன்றைக்கு உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு இயந்திரங்களிலும் பெரும் மோசடி நடந்துதான் இங்கே பாஜக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கும் ஏராளமான ஆதாரங்கள் நமக்கு சொல்ல முடியும். இப்போ இந்த நேரத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து, அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய தேர்தல் கருத்து கணிப்புகள் ஒன்று வெளியானது. அதில் ஆக்சிஸ் மை இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகம், அவர்கள் பாஜகவோடு ஆர்எஸ்எஸோடு நெருக்கமான தொடர்புடையவர்கள் என்பது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 99% பேரும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பெரும்பாலான ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் என்ன சொன்னது அப்படின்னா, 120 இடங்கள் தாவேக்கா பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பார் என்று சொன்னார்கள். கேரளாவில் பெரும்பாலான ஊடகங்கள் காங்கிரஸ் கூட்டணி அங்கே ஒரு 80 இடங்களில் வெற்றி பெறும், அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கூட்டணிகள் ஒரு 60-65 இடங்கள் வெற்றி பெறும், இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொன்னார்கள் என்றால், 100 இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் என்று சொன்னார்கள். புதுச்சேரியிலும் ஆளும் கட்சியை ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார்கள். அஸ்ஸாமில் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி வாங்கியதை விட குறைவான இடங்கள் தான் பெறும், அதே நேரத்தில் 100க்கும் அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பில் வரும் என்று சொன்னார்கள். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, 99% ஊடகங்களும் மம்தா மீண்டும் மேற்கு வங்கத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வருவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியது இல்லை, அங்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆட்சி மாற்றம் நடக்கும், பாஜக ஆட்சி பொறுப்பில் வரும் என்று சொன்னார்கள். அப்போ ஆக்சிஸ் மை இந்தியா என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமான ஒரு ஊடகம் இவ்வளவு துல்லியமாக 5 மாநில சட்டமன்ற தேர்தலை கணிக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியுமா? ஒன்றுமில்லை. இப்போது தமிழ்நாட்டில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 80,000 வாக்குகள், உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் தோற்று போயிருக்கிறார். மம்தா பானர்ஜி பவானிப்பூர் என்ற தொகுதியில் 1,00,000 வாக்குகள், அதில் அவர் தோற்று போயிருக்கிறார். இந்த 2 இடங்களிலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படும் போது, அந்த திட்டத்தை செயல்படுத்தப்படும் போது ஏராளமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் இந்த 2 தொகுதிகளும் உண்டு என்பதை நாம் மறக்க முடியாது. அப்போ துவக்கத்திலே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய திட்டங்கள், அது வெறுமனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெறுமனே இவிஎம் மட்டுமல்ல. இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இந்த முறை கொண்டு வரப்பட்டதே எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெறுவதற்காகத்தான், அதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ மேற்கு வங்கத்தில் உங்களுக்கு தெரியும்,
6.5 லட்சம் அதிகமான ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறது. அதாவது வாக்காளர் பட்டியலில் இல்லாதவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது எப்படி அப்படிங்கிறது யாருக்கும் இன்று வரையிலும் தெரியாது. யோகேந்திர யாதவ் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கிட்டையும் எந்த பதிலும் இன்ற வரைக்கும் வரல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாருக்கு ஒப்பாக பல்வேறு ரயில்களில் வேற்று மாநிலத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் மேற்கு வங்கத்திற்குள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களுக்கு 2 மாநிலங்களில் வாக்குரிமை இருக்கக்கூடியதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் பல்வேறு எதிர்க்கட்சிகள். நம்ம அதை பார்த்துருக்கிறோம். அப்போ பல்வேறு திட்டங்கள், கூடுதலாக இவிஎம்மிலும் சில மோசடிகள், இவற்றையெல்லாம் சேர்த்து தான் பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது என்கிற சந்தேகம் இந்திய மக்களுக்கு வலுவாக எழத் துவங்கி இருக்கிறது. அப்போது இந்த பாஜகவினுடைய மோசடி வெற்றியை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வதற்காக இந்த எக்ஸிட் போல் சர்வேஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். போதாக்குறைக்கு இவர்கள் வந்து விடுவார்கள், இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் பலமாக மாறிக்கொண்டிருக்கிறது, பாஜக இந்த இடங்களிலெல்லாம் பயங்கர வலிமையாகி கொண்டிருக்கிறது, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்படி வருகிறது அப்படி வருகிறது என்கிற ஒரு பொய்யான தோற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செய்திகள் யார் வழியாக நம்மை வந்து சேர்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று செய்தித்தாள்கள், இன்னொன்று மீடியா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி ஊடக நிறுவனங்கள், அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ். இந்த 3ம் பெரும்பாலானவை யாருடைய கைகளில் இருக்கிறது? இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கைகளில் இருக்கிறது. அப்போ அதன் வழியாக செய்திகளை கட்டமைப்பது, செய்திகளை உருவாக்குவது, அதன் வழியாக வெற்றிகளை தீர்மானிப்பது, போலியான வெற்றிகளை பதிவு செய்து அதை இப்படி நடந்திருக்கலாம் என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு இதுபோன்ற திட்டங்களை கையில் எடுப்பதன் மூலமாக பாஜக தொடர்ந்து இந்த வேலைகளை செய்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா நம்ம கண்கூடாக பார்க்க வேண்டி இருக்கிறது. இது தொடர்ந்தது அப்படின்னா தொடரத்தான் போகுது. அதில் இப்போ எப்படி இதை நம்ம மாற்றப் போகிறோம் என்று தெரியல. ஏன்னா இன்னும் 2 வருடத்தில் இப்போ பீகாரில், மேற்கு வங்கத்தில், அஸ்ஸாமில், பாண்டிச்சேரியில் இப்படி பல இடங்களில் பாஜகவிற்கு போதிய அளவிலான வாக்குகள் கூடுதலாக கிடைத்திருக்கிறதுனால, ஆட்சி அதிகாரம் கிடைத்திருக்கிறதுனால ராஜ்யசபாவில் அவங்களுக்கு பெரும்பான்மை குறைவாக இருந்த ராஜ்யசபாவிலையும் ஆட்கள் கூட போகிறாங்க. அப்போ என்ன வேணாலும் கொண்டு வரலாம். அவருடைய மிக முக்கியமான திட்டம் எப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். அது 2029 அந்த தேர்தல் நடக்கும். அப்படி நடந்தது அப்படின்னா எல்லா இடங்களிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற்றல. ஏன்னா பெங்களாதேஷில் அப்படி நடந்திருக்கு. வாக்கு இயந்திரங்களுடைய மோசடிகள் மூலம் தொடர்ந்து அங்கே ஆட்சி அதிகாரத்தில் வந்தார்கள். பிறகு மக்கள் புரட்சி ஏற்பட்டு தான் அங்கிருந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த கால வரலாறு. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ தொடர்ந்து இது போன்ற தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு வாக்கேந்திரங்களின் மூலமாக பல்வேறு மோசடிகள் நடந்து வருகிறது என்கிற எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, அதை கண்டும் காணாமலும் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நம்மகிட்ட இருக்கும் பட்சத்தில் 2029 தேர்தலில் அது இந்திய ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் அப்படிங்கிறதா நம்ம சொல்ல விரும்புகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.